வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் நீங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. அப்புறம் உண்மையிலேயே ராண்டி ஆர்டனும் அலிஸ்டா பிளாக் தான் டீம் சேரணுமா? ஜான் மாக்ஸ்லி ஒருவேளை டபிள்யூபிள்யூக்கு வந்தால் அதுக்கான பிளானும் டபிள்யூபிள்யூட்டே இருக்குதான். அந்த செய்திகள் நமக்கு லீக்காக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் நான் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க லாட் ஆஃப் சர்ப்ரைஸாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன ப்ரோ, வழக்கம் போல் நியூ இயராக பிகினிங்காக அது நம்ம ட்ரிபிள் ஹெச் சொல்கிறது. பட் ஆனால் அன்னதர் ரெஸ்லிங் வெப்சைட்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுனை வந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி ஒரு லாட் ஆஃப் த சர்ப்ரைஸாக நியூ ஜெனரேஷனாக உருவாக்கிங்களோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்களாம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுடைய நியூ கிராஃபிக்ஸ் டிசைனிங்கை பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது ஸ்மாக்டவுனுடைய கிராஃபிக்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ளூ, நடுசில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரெஸ்லர்ஸ் இருக்கிற மாதிரி. அப்புறம் அந்த நியூ தீம் மியூசிக்கு, நியூ என்ட்ரன்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனில் வந்து கரெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க் போனதுக்கு அப்புறமா இந்த லோகோவை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா லைட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாட் ஆஃப் த சர்ப்ரைஸ் அப்படிங்கும் போது சொல்லும்போது எதிர்பார்க்காத ஒரு சில ரிட்டர்ன்ஸையும் நம்ம இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் எதிர்பார்க்கலாமா? ஸ்மாக்டவுன் மேலே ரசிகர்களுக்கு இப்போ கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பை ட்ரிபிள் ஹெச் பூர்த்தி செய்யாரா, இல்லாட்டா பழையபடி த நியூ இயர் இஸ் பிகினிங் சொல்லிட்டு போர் அடிக்கிற ஸ்மாக்டவுனை கொடுப்பாரு, அப்படி கொடுக்க போறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பேட் மெக்கஃபியும் ராண்டி ஆர்டனும் ஒன்று சேர்ந்து இருந்தாங்கல்ல, ஆக்சுவலி இது வந்து டபிள்யூடபிள்யூடைய பிளானே கிடையாது. டிகேவே குரூப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பேட் மெக்கஃபி வந்து ஒரு ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டி, அவரை கோர்த்து விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதை சுத்தமாக ஊற்றிக்கிச்சு. ஸோ கடைசியில் ட்ரிபிள் ஹெச் சொன்னது தான் பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக வரும் அப்படிங்கிற எண்ணத்தில் டபிள்யூ இருக்கிறாங்களாம். அப்படி என்னப்பா ட்ரிபிள் ஹெச் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டன் பர்சனலி ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார்ல, அது வேறு யாருமே கிடையாதான், நம்ம அலிஸ்டார் பிளாக்காம். ஆக்சுவலி நீங்கள் கொஞ்சம் பாசிங்கில் கொஞ்சம் பின்னாடி நோக்கி பாருங்களேன். அதாவது பேட் மெக்கஃபி வரதுக்கு முன்னாடி ராண்டி ஆர்டனுடைய செக்மெண்ட் எல்லாத்துலேயுமே அலிஸ்டார் பிளாக் இருப்பார். ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்குது, ஒட்டு ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்குது, இது எல்லாத்தையுமே அலிஸ்டார் பிளாக் பண்ணிகிட்டு இருந்தார். டபிள்யூடபிள்யூஇ பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் அலிஸ்டார் பிளாக் அண்ட் ராண்டி ஆர்டன் தான் இருக்கணும். அலிஸ்டார் பிளாக்கு ஒரு ஸ்டோரி கொடுக்கறதுக்காக ராண்டி ஆர்டன் கூட கோத்து விடுறதுக்கு தான் டபிள்யூடபிள்யூ வந்து பெரிய பிளான் போட்டு வச்சுருந்தாங்களாம். ஆனால் அது எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. அப்படிங்கிறதுனால பேட் மெக்கஃபி அண்ட் ராண்டி ஆர்டனுடைய அந்த ஸ்ட்ரீக்கை கொஞ்ச நாள்லேயே முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் பேட் மெக்கஃபி அண்ட் ராண்டி ஆர்டன் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு நினச்சது டிகே குரூப்ஸ். அது யாருக்குமே பிடிக்கல, அதனால் முடியடிச்சிட்டாங்க. இப்போ ட்ரிபிள் ஹெச்சோட பேனை அகெயின் பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ண போகிறாங்களாம். அதாவது அலிஸ்டார் பிளாக் அண்ட் ராண்டி ஆர்டன் காம்போவாக இருந்து கோடி ரோட்ஸை கொடுமைப்படுத்தணும், இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக டைட்டில் ஸ்டோரின் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்ததில்ல, அது நடக்க போதான். ஸோ ராண்டி ஆர்டனுக்கு உதவி பண்ண அலிஸ்டார் பிளாக் வர போகிறாரு. அலிஸ்டார் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு திறமையான மல்யுத்த வீரர் தான். ஆனால் அவருக்கான ஸ்டோரி லைன் இப்போ ஸ்மாக்டவுனில் ஒழுங்காக வரல. அண்ட் அவரும் ராண்டி ஆர்டனும் ஒன்று சேர்ந்துட்டா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே டெரர் பீஸு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ணுற செகமெண்ட் பங்கமாக இருக்கும். இந்த செய்தி ஒருவேளை உண்மையாக இருந்தால் இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுன் அல்லது அப்கமிங் ஸ்மாக்டவுனில் இந்த ரெண்டு பேரும் காம்பினேஷனாக ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜான் மாக்ஸ்லி இப்போ ஏடபிள்யூ தான் இருக்காரு. ஆனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பல முயற்சிகள் பண்ணி எப்படியாட்டி டபிள்யூபிள்யூக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெயிலத்தில் இருக்கிறாங்க. ஏடபிள்யூக்கு கோடி ரோட்ஸ் வரதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் தான். ஏன்னா அவர் தான் ஏடபிள்யூ அப்படிங்கிற ரெஸ்லிங் கம்பெனியை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம். ஜான் மாக்ஸ்லி வரதுக்கு காரணம் அந்த கோடி ரோட்ஸ். ஜான் மாக்ஸ்லி மட்டும் இல்லை, கெனி ஒமேகாலேருந்து எம்பக்ஸ்லேருந்து எம்ஜேஎஃப்லேருந்து பல ரெஸ்லர்ஸ் ஏடபிள்யூக்கு வரதுக்கு காரணமே கோடி ரோட்ஸ் தான். அப்படிப்பட்ட கோடி ரோட்ஸ் டபிள்யூபிள்யூ வந்ததுக்கு அப்புறமா தான் சிஎம் பங்க், ஜேட் கார்கில்லேருந்து எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு வந்திருக்காங்க. கோடி ரோட்ஸ் மூலியமாக பயன் தான் இருக்குது. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ இருக்கிற டேலண்டான ரெஸ்லர்ஸ் பல பேரை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த வகையில் எப்படியாவது ஜான் மாக்ஸ்லி நம்ம ரெஸ்லிங் கம்பெனிக்கு கோர்த்து விட்டு எப்படியாவது இழுத்து கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிறாங்க. ஜான் மாக்ஸ்லி அவ்வளோ பெரிய ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா, ஜான் மாக்ஸ்லியை வச்சு டபிள்யூபிள்யூ கொண்டு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு ஸ்டோரி லைன் நிறையவே இருக்கான். ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்கிறேன், அதாவது அவங்க ஸ்டோரி லைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் நான் என்னுடைய கருத்தில் சொல்கிறேன். ஒன்று செத் ராலின்ஸ் கூட ஸ்டோரி லைன் போகலாம். எப்படி சிஎம் பாங்குக்கும் செத் ராலின்ஸ்க்கும் ஒரு பெரிய ஸ்டோரி லைன் வந்ததோ அதே மாதிரி மாக்ஸ்லிக்கும் சிஎம் பாங்குக்கும் பெரிய ஸ்டோரி லைன் இருக்குது. அதே மாதிரி மாக்ஸ்லிக்கும் செத் ராலின்ஸ்க்கும்
பெரிய ஸ்டோரி லைன் இருக்குது. இதை தவிர்த்து மாக்ஸிலிக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் கூட தனிப்பட்ட ஸ்டோரி லைன் இருக்குது. ஆப்ஷன் பி அப்படின்னு பார்க்கும்போது ஷீல்டை இவங்க கொண்டு வரலாம். ஷீல்டை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அகைன் ஒரு ஷீல்டுக்குள்ள ஒரு பிரேக்கப் கொண்டு வந்து அகைன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெனரேஷனை உருவாக்கலாம். ஆக்சுவலி ஷீல்டோட பிரேக்கப்பை அவங்க செகண்ட் டைம் உருவாக்கும் போது அந்த அளவுக்கு செட் ஆகலை. ஸோ தேர்ட் டைம் அதை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்டாக உருவாக்கலாம். அப்புறம் ஷீல்டுக்குள்ளேயே ஒரு ஸ்டோரின்னு கொண்டு போகலாம். இப்படி எக்கச்சக்க ஸ்டோரியனும் எக்கச்சக்க மேட்சஸும் ஜான் மாக்ஸ்லியை வச்சு டபிள்யூடபிள்யூக்கு தயாராக இருக்குது. ஸோ ஜான் மாக்ஸ்லி ஏதாவது ஒரு முறையில் அதிகமான பணம் கொடுத்து எப்படியாவது டபிள்யூடபிள்யூக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் இப்போதைக்கு டபிள்யூடபிள்யூ டீம் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க முயற்சி பண்ணாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% நடக்கும். ஏன்னா டிகேஓ குரூப்ஸ் கார்பரேட் குரூப்ஸ். ஸோ டபிள்யூடபிள்யூல எக்கச்சக்க பேர் வந்து ஏடபிள்யூல இருந்து தான் இப்போ டபிள்யூடபிள்யூக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையுமே சாம்பியன் ஆக்கி தான் டபிள்யூ வந்து அழகு பார்த்துருக்காரு. அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஜான் மாக்ஸ்லிக்கு பெரிய ஆஃபர் கொடுத்து ஏன் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பே உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து டபிள்யூடபிள்யூக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். ஆனால் அது எப்போ தான் தெரில. ஜான் மாக்ஸ்லியை பொறுத்த வரைக்கும் ஏடபிள்யூ அவருக்கு நல்லா இருக்குது. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரி லைன் பிடிச்ச மாதிரி சாம்பியன்ஷிப் தொடர்ந்து கிடக்கிறதுனால ஏடபிள்யூல இருக்காரு. ஒருவேளை ஏடபிள்யூ கொடுக்க முடியாத சேலரியை டபிள்யூ கொடுத்தாங்கன்னா மீண்டும் டபிள்யூக்கு ஜான் மாக்ஸ்லி வந்துடுவார். காய்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரோமன் ரெயின்ஸோடைய ரசல்மேனியா மேட்ச்சில் நான் இன்டர்ஃபயர் டைட்டில் மேட்ச் அப்படிங்கிறது இந்த வருடம் நடந்த ரசல்மேனியா மேட்ச் தான். அது என்ன நான் இன்டர்ஃபயர் அப்படின்னா, நம்ம ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூடபிள்யூடைய யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வெற்றி பெற்ற 2021 தானே அவர் முதல்ல மேட்ச் விளையாடினார். அந்த மேட்ச்சில் யார் கூட மோதினார்? எஸ், ஏஜ் அண்ட் டேனியல் பிரையன். அந்த மேட்ச்சில் ஊசோஸோடைய இன்டர்ஃபீ நிறைய இருந்தது. அதனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணார். அதுக்கு அடுத்த வருஷம் பிராக் லெஸ்னர் கூட மோதினார். அந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஊசோஸ் அண்ட் பால் ஹேமனுடைய இன்டர்ஃபீ இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் WWE அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக ஆனார். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கு நடக்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் சோலோ சிக்காவோடைய இன்டர்ஃபை இருந்தது. ஸோ சோலோ சிக்காவா இருந்ததுனால தான் ரோமன் ரெயின்ஸ் வந்து அதில் வெற்றி பெற்றார். அஃப்கோர்ஸ் அதுக்கு அடுத்து 2024 நடந்த ரசல்மேனியாவில் கூட பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கும் கோடி ரோட்ஸ்க்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக நடந்தது. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவா மட்டும் இல்லை, ஊசோஸ் மட்டும் இல்லை, சீனா மட்டும் இல்லை, ராக்கு மட்டும் இல்லை, எக்கச்சக்க பேரோடைய இன்டர்ஃபை இருந்தது. ஸோ எக்கச்சக்க இன்டர்ஃபையோட அதில் ரோமன் தோற்று போனார். அதே மாதிரி 2025 நடந்த ரசல்மேனியாவில் கூட பார்த்தீங்கன்னா பால் ஹேமனுடைய இன்டர்ஃபை இருந்தது. பால் ஹேமன் இன்டர்ஃபை பண்ணதுனால தான் அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தோற்று போன மாதிரி. ஆனால் எந்த வித இன்டர்ஃபையும் இல்லாமல், அதாவது சிங்கிள்ஸ் மேட்சாக எந்த வித ரிட்டனும் இல்லாமல் ட்விஸ்ட்டும் இல்லாமல் நார்மலாக ஒரு டைட்டில் மேட்சாக நடந்ததுன்னா அது 2026 நடந்த ரசல்மேனியா மெயின் ஈவென்ட் தான். அந்த மேட்சில் தான் பார்த்தீங்கன்னா எந்த விட இன்டர்ஃபையும் இல்லாமல் ரோமனுக்கும் சிஎம் பாங்குக்கும் குறுக்கால யாருமே வராமல் அதில் நேர்மையாக ரோமன் ரெயின்ஸ் வந்து வெற்றி பெற்ற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறமா ரோமன் ரெயின்ஸோட மேட்சில் எந்த விதமான இன்டர்ஃபையும் இல்லாமல் நடந்த மேட்ச் அப்படின்னா அது இந்த வருஷம் மேட்ச் தான். இது ஒரு பெரிய விஷயம் தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அம்புட்டு தான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பூஸ்.